இயக்குனர் எழில் அவர்களுடைய இயக்கத்தில் விமலுடைய நடிப்பில் சில வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்ச திரைப்படம் தான் தேசிங்கு ராஜா. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அதே இயக்குனர் எழில் நடிகர் விமல் கூட்டணி ஒன்றா இணைஞ்சு தேசிங்கு ராஜா பார்ட் 2 எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கு. நடிகர் விமல் கவனிச்சிங்க அப்படின்னா சமீப காலங்களாக நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து அதன் மூலமாக நல்ல வரவேற்பை பெற்று வந்த நடிகர் விமல் மீண்டும் தேசிங்கு ராஜா 2 மூலமாக பழைய பாதைக்கு திரும்பி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன பாதைக்கு திரும்பி இருக்காரு, அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த தேசிங்கு ராஜா 2 திரைப்படத்தை பற்றி பார்க்கும்போது படத்தினுடைய கதை, போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய விமலுக்கும் பக்கத்து ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய புகழுக்கும் இடையில பல்வேறு விதமான போட்டி சண்டை இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டு அடிக்கடி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் முதல்வர் RB உதயகுமார் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிக்காரரான ரவிமரியா உள்ளிட்ட பல கட்சி பிரமுகர்கள் சம்பந்தப்பட்ட CD ஒன்று காணாம போகுது. அந்த CDயை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்குமாறு விமல் அண்ட் டீமை ரவிமரியா கேட்டுக்கொள்ள அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த CDயை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ரொம்ப தீவிரமான அதிபயங்கரமான முயற்சியில் இறங்குறாங்க. விமலும் அவருடைய டீமும் அந்த CDயை கண்டுபிடிச்சி ரவிமரியா கிட்ட கொடுத்தாங்களா இல்லையா, இப்படி எல்லாரும் சிடின்னு கேட்குற அளவுக்கு அந்த CDயில் அப்படி என்ன இருந்துச்சு, விமல் அண்ட் அவருடைய டீம் ரவிமரியாவை பழி வாங்க நினைக்கிறதுக்கான காரணம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நீங்கள் யோசிக்கவே முடியாது, யூகிக்கவே முடியாத பல த்ரில்லர் கதைகளுக்கு இணையான பல கேள்விகளை உருவாக்கி அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அப்படியே ஒரு வழியாக முடிகிற திரைப்படம் தான் தேசிங்கு ராஜா 2. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத பற்றி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் கதையா அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஆனால் இதையும் கதையாக வச்சு என்னால் ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கக்கூடிய படத்தினுடைய இயக்குனர் எழிலுக்கு கண்டிப்பாக நம்ம தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சே ஆகணும். இப்போ படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய ஹீரோவான விமல் போலீஸ் அதிகாரியாக வராரு. ஸோ சில வருடங்களுக்கு முன்னாடி வரிசையாக தோல்வி படங்களாக கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் படங்களே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா விலங்கு அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் வெப் சீரிஸ் மூலமாக கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவர் தேர்ந்தெடுத்த படங்களாக இருக்கட்டும் சீரிஸாக இருக்கட்டும் கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். தேசிங்கு ராஜா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட்டு. அதற்கு மிக முக்கியமான காரணம் படத்தில் நடிச்சிருந்த சூரி அவர்களுடைய காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சிங்கம்புலி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, அந்த காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம தேசிங்கு ராஜா அதனுடைய பார்ட் 2 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கம்பேக்கு அது ஒரு மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி யோசித்து படத்தினுடைய டைரக்டர் எழில் கிட்ட அவர் போயிட்டு அப்ரோச் பண்ணியிருப்பார் போல். எழிலும் கம்பேக் தானே இப்போ எப்படி கொடுக்க வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நஞ்சம் இருந்த அந்த கம்பேக்கையும் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி கோ பேக் விமல் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ விமல் அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் தன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. நம்ம கூட ஏதாவது ஒரு இடத்துல அந்த போலீஸ் அதிகாரியாக சீரியஸாக ஏதாவது வேலை பார்த்துருவார், அவர் வந்து சமூகத்துக்கு ஏதாவது கடமை ஆற்றிடுவார், அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டதுக்கான வேலை ஏதாவது பார்ப்பார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சா மறந்தும் கூட அதெல்லாம் நான் செஞ்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரவுடிங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக CDயை தேடுறதுன்னு இந்த மாதிரி வேலையிலே பார்த்துட்ருக்காரு. இதுதான் போலீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான்டா கமர்ஷியல் சினிமா அப்படின்னு சொல்லி டைரக்டர் நம்மளை முடிச்சு வச்சிடுறாரு. அடுத்ததாக படத்தினுடைய ஹீரோயினான புஜிதா பொன்னாடா, அவங்க வந்து படத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வராங்க. கடைசி வரைக்கும் ஒரு என்கவுண்டர் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு பிடிவாதமாக சுற்றுறாங்க. தோசையை சுட தெரியாதவங்க கூட அடுப்பில் கல்லேற்றி சூடு ஏற்றி தோசை சுட ட்ரையாவது பண்ணுவான், ஆனால் நான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் என் துப்பாக்கி எடுக்க மாட்டேன், எடுத்தாலும் யாரையும் சுற்ற மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த மனித நேயத்திற்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். ஒரு ஹீரோயினா படத்தில் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா அழகாகவே வராங்க, ஆனால் அழகாக மட்டும்தான் வராங்க, மற்றபடி அவங்க நடிக்கிறதுக்கான ஸ்கோப்னு பெருசாக எதுவுமே கிடையாது. அவங்களே எங்கேயாவது நடிக்க ட்ரை பண்ணாலும் டைரக்டர் நீ நடிச்சிருவியா எங்கே நடிச்சிருங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான காட்சி அமைப்புகளை வச்சிருக்கிறதுனால புஜிதா பொன்னாடா என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்களால கடைசி வரைக்கும் நடிப்பை வெளிப்படுத்தவே முடியல அப்படின்றது தான் சோகம். ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வரக்கூடிய அவங்க படம் ஃபுல்லாக காமெடி போலீஸாகவே வந்து முடிஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவிமரியா, கோதண்டம், இவங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் இருக்கிறதுல ஒரு செட் ஆஃப் காமெடி நடிகர்களை அப்படியே அள்ளி கொண்டு வந்து எழில் வந்து படத்தில் பயன்படுத்தியிருக்காரு. இதற்கு முந்தைய அவருடைய காமெடி திரைப்படங்களுமே இதெல்லாம் பயன்படுத்தி இருப்பார். பட் அதிலலாம் கொஞ்சம் காமெடி இருக்கும். இதில் காமெடி நடிகர்கள் மட்டுமே இருக்காங்க. காமெடி பண்ணுறதுக்கு பாவம் அவங்களும் எவ்வளவோ உயிரை கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க. பார்க்குறவங்க தான் சிரிப்பே வரமாட்டேங்குது. இந்த ஆடியன்ஸ் இப்படி இருக்க எல்லாமே இருந்தால் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க பாவம் சொல்லுங்கள். அதுவும் வந்து புகழுதில் லேடி போலீஸ் கெட்ட போட்டு வராப்பில் அவருக்கு எதுக்கு அந்த போலீஸ் கெட்ட போட்டு விட்டாங்க, அவர் எதுக்கு படத்தில் நடித்தார், இந்த படத்தை முதல்ல எதுக்கு எடுத்தாங்க, இப்படி பல கேள்விகள் நமக்கு வந்து போகுது. அந்த கேள்வியெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னா படம் பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு போர் அடிக்காமல் இருக்கும். அப்படி அந்த கேள்வியெல்லாம் வராமல் நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஒரு படம் அப்படின்னு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், நிறைய விஷயங்களை இது இப்படி இருக்கு பாரு அது இப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லணும் இல்லையா. அந்த வகையில் இந்த தேசிங்கு ராஜா 2 உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் என்ன ஆனாலும் எப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை எப்படி நீங்கள் வந்து லாபகமாக அதை எப்படி நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக கையாளணும், அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன கிடைக்கும், இந்த மாதிரியான பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நிறைய பேர் வந்து இந்த தேசிங்கு ராஜா 2 படத்தை உட்காந்து எப்பா பார்க்கவே முடியலப்பா என்னப்பா இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
அதுதான் அதன் மூலமாக தான் டேரக்டர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வராரு. எப்படி இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையை வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், குவிட் பண்ண முடியாது, நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருந்து தான் ஆகணும் அப்படின்றது தான் இந்த படத்தின் மூலமாக டேரக்டர் சொல்ல வர மெசேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில், அதாவது தொழில்நுட்ப ரீதியாக இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய இசையமைப்பாளர் வித்யாசாகர் சார், லெஜெண்ட். அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப வருஷம் கழித்து ஜெய்சிங் ராஜா 2 திரைப்படத்துக்கு அவர் இசையமைக்கிறார் அப்படின்னு ஒன்று, ஆஹா வித்யாசாகர் சார் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்காகவே போன கூட்டம் ஒன்று உண்டு. அந்த கூட்டத்துக்கு வித்யாசாகர் தன்னுடைய இசை மூலமாக, பாடல்கள் மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பூவோடும் சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது பூ கட்டும்போது அந்த பூவுடைய வாசனை அந்த நார்லையுமே சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் நெகட்டிவாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இன்கேஸ் அந்த பூவில் ஒரு பேட் ஸ்மெல் வருதுன்னா கண்டிப்பாக அது அந்த நார்லையும் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த இப்போ படத்தில் நீங்கள் அவர் என்ன நல்ல பாடல்கள் போட்டிருந்தாலும், நல்ல இசை கொடுத்துருந்தாலும், அந்த படம் நல்ல மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த பாடல்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா தானே அவருடைய இசை பேசப்படும். படமே ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறப்போ அவருடைய இசை எப்படி இருந்தால் நம்ம அதை பற்றி பேசி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒளிப்பதிவு, எடிட்டிங் இந்த வகையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒளிப்பதிவாளர், எடிட்டிங் பண்ணவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஆடியன்ஸை விட ஒரு ஆகச்சிறந்த பொறுமையும் நிதானமும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு படத்தை வந்து நம்ம எடுத்து முடிச்சு தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போதே ஆஹா என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அடிவயத்தில் புளியை கரைக்கும் போது, ஒளிப்பதிவாளர் இந்த படத்தை எடுக்கும்போது அவருடைய மனநிலைமை என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம யோசித்து பார்த்தே ஆகணும். தைரியமாக எடுத்திருக்கா அப்படி அவருடைய திறமைக்கு, பொறுமைக்கு, நிதானத்துக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டுகளை தெரிவித்தே ஆகணும். ஒரு சில சீன்கள்லாம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் எல்லா இடத்துலையும் கலர் ஓவர் கிரேட் பண்ணி, லைட்டிங் ஓவராக வச்சு படத்தை கலர்ஃபுல்லாக கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காப்படி. கண்ணவியாமல் வெளில வந்தீங்கன்னா சந்தோஷம் தான். அடுத்ததாக எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் பற்றி பேசும்போது, ஒரு காலில் எல்லாமே ஜோக்கராக வந்தால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பருத்தி வீரனில் ஒரு டயலாக் வரும். அந்த மாதிரி தான் எடிட்டரோட நிலமை ஆகி போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு படத்தை எடுத்து முடிச்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது தேவையில்லாத சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு தேவை இருக்கிற சீன்ஸை வச்சு அடுக்கிறது தான் ஒரு நல்ல படத்தை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு எடிட்டரோட வேலைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே தேவையில்லாத சீனாக இருந்தால் என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல எடிட்டர் இருந்திருப்பார் போல். பட் இருந்தாலும் அவருடைய பொறுமைக்கும் விடாமுயற்சிக்கும் கண்டிப்பாக நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். இருந்ததெல்லாம் வச்சு ஏதோ பட்டிட்டிங்கரிங் பண்ணி நான் ஒன்று தேத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் தேத்திருக்காரு. பட் அதை நம்மளாலேயே இங்கே உட்காந்து பார்க்க முடியல அப்படிங்கும்போது எடிட்டர் என்ன மாதிரியான அவஸ்தைப்பட்டிருப்பார் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ படத்தோடைய கதைகளில் இருக்கக்கூடிய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு இதை உட்காந்து ரீகோட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும். லாஜிக் அப்படின்றதுல அப்படின்ற அந்த ஒரு வேர்டை கூட தொட்டக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தீவிரமாக இருந்திருக்காங்க. கமர்ஷியல் படத்தில் லாஜிக்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறது ஃபைன். ஆனால் கமர்ஷியல் படத்தில் நீ படத்தையே எதிர்பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தை தேசிங் ராஜா 2ல் எழில் மட்டும் அவருடைய டீம் வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன நினச்சி எடுத்தாங்க, என்ன நினச்சி ப்ரொடியூஸ் பண்ணாங்க, என்ன நினச்சி நடித்தாங்க, என்ன நினச்சி அந்த இசையமைச்சாங்க, மற்றபடி என்ன நினச்சி படத்தில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம என்ன நினச்சி போய் தியேட்டரில் உட்காடுறோம், நம்ம படத்தை பார்க்கும்போது என்னெல்லாம் நமக்கு நினைக்க தோணுது, படத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஏண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்க தோன்றுறது. இந்த மாதிரி பல கனெக்டிவிட்டியை இயக்குனர் நம்ம கூட க்ரியேட் பண்ணுறாரு இந்த படத்தின் மூலமாக. ஓகே, மொத்தத்தில் இந்த தேசிங் ராஜா 2 திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்காவது உங்களுக்கு வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வந்து, வேதனை வந்து, என்னடா வாழ்க்கை இது ச்சே அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக போய்ட்டு இந்த திரைப்படத்தில் உட்காந்திங்க அப்படின்னா, இந்த திரைப்படம் போகிற போக்க பார்த்துட்டு ஐயோ அப்பா பரவாயில்ல, இதுக்கு நான் வெளியில் வாழ்கிற வாழ்க்கையே எவ்வளவோ பரவாயில்ல, நான் என்ன வந்தாலும் ஹேண்டில் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரியான மன தைரியத்தை இந்த திரைப்படம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்க தாராளமாக போய்ட்டு இந்த திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். இப்போ தான் இந்த திரைப்படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருக்குது. தியேட்டரில் போய்ட்டு குடும்பத்தோடு பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் குடும்பத்தோட குழந்தை குட்டி மனைவின் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த பக்கம் போகிறதுக்கான தேவை உங்களுக்கு பெருசாக இருக்காது. நான் சொன்ன மாதிரி யாராவது மன அழுத்தத்தில், வேதனையில், வெறுப்பில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த திரைப்படம் காலத்தின் போக்கையும், பொறுமையையும், நிதானத்தையும், வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தையும் நிறைய கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க தாராளமாக போயிட்டு தியேட்டரில் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் தான் தேசிங் ராஜா 2. நீங்கள் இந்த தேசிங் ராஜா 2 திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே போய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங் பண்ணிடுங்க.